சுத்தமடா பொழப்பு. அதாவது இப்போ எங்கன்னா மசனகுடியில் இருக்கோம். ஹேண்ட் பிரேக் போட்டேன். இல்லை இதாகாது. சரி கீரில் போடு. சுத்தம் பஞ்சராகி போச்சு வண்டி. அட கடவுளையே, உள்ளே கொண்டு வைக்கணும் மனோஜ். அதை சுற்றணும் மனோஜ். அர்ஜுனர் வீட்டில் தான் கழட்டிட்ட மாதிரி சட்டையை நல்லா. மசனகுடியில் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் சஃபாரி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ கரெக்டாக கிளம்புனோம். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. கேசவா ஓடு, கேசவத்தில் பார்த்துட்டே கேசவா நீங்கள் சொன்ன இடத்த சுத்திரம்போ. ஓ கடவுளையே மனோஜ், இங்கே வந்து வைக்கணும். இங்கே பட்டை இருக்குது பார்த்தியா, இந்த நடுவில் இந்த வீலுக்கு நேரம் வைக்கணும். வீலுக்கு நேரம் ஒரு சரி இது ஒன்று பண்ணு. இப்படி ஆகி போச்சு எங்கள் பொழப்பு. இப்போ தான் எல்லோரும் கக்கா போயிட்டு பங்க்கில் பல்லு விளக்கிட்டு தண்ணி குடிச்சு நீட்டாக சரி கிளம்பும் கரெக்டாக இருக்கும் சஃபாரி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணா. அந்த வீலுக்கு 2 வீலு கல் பின்னாடி இறங்கிடும். இந்த கல் எடுத்து இல்லை கீர் போட்டேன். இறங்கிற போகிற அப்போ வண்டி ஏற்றுறோம்ல. இல்லை அந்த வீலுக்கு போதும். சரி அப்படியே இதில் தான் நிற்கும். சரி இல்லை கீர் போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு ஒன்றும் ஆகுது. நினச்சி நேற்றுலேருந்து நினச்சிங்கடா பஞ்சராவில். அதுதான் இன்னும் போல் தானே வாழ்க்கை. நினச்சிக்கிட்டே இருந்தேன் பஞ்சராவிலேன்னு ஆயிடுச்சு. முனுஜு அதான் அங்கே போய் கொடுக்கணும் முனுஜு. இந்த சென்டரில் அடியில் போய் இந்த சென்டர் இருக்குது பாரு, அதில் கொடுத்தீங்கன்னா போதும். அதில் ஆமாம் அதில் தான் கொடுக்கணும். டோருக்கு மேலே இடிச்சுக்காத. ஆமாம் ஏறுதா? எதில் கொடுத்துருக்க? அதிலே கொடுத்துருக்க. அந்த பட்டைக்கடி பாரு ஒன்று இப்போ இதாக இருக்கு பாருதா. பட்டைக்கடி ஒன்று ஸ்டெப்னி வைக்கிற மாதிரியே இருக்கும் மனோஜ். அது பாரு. அதே தான் அந்த பட்டைங்க இங்கே வந்து பாரு. நான் பட்டைக்கு அடி சொன்னேன், நீ இதுக்கு அடி கொடுத்துருக்கிறிய. சரி இது நல்லா மாட்ட மாதிரி இதுலேயே கொடுத்துரு. கொடுக்கூடாதா? அதில் பாரு. அதே தான் விஜய் சித்து விளாக் மாதிரிங்க. இப்போ இங்கே வந்து கார் விளாக் பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து மசனகுடியில் வந்து நைட் படுத்து தூங்கியிருந்தோம். அந்த பங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஆனால் பஞ்சர் ஆகி போயிடுச்சு. காலையிலேயே பஞ்சரு. யார் வந்து விட்டுவாங்க? யாரும் வரமாட்டாங்க. 100-200 முன்ன பண்ண சேர்த்து கொடுத்தா தான் நம்ம அர்ஜென்ட்டுக்கு வருவாங்க. அது எந்திரிச்சுக்காங்க. அதே தான் முடிஞ்சு அதில் தான் கொடுக்கணும். வராங்களோ இல்லையா என்னமோ தெரியல. கடவுளையே நல்ல டவுன்லாச்சு. நம்ம நல்ல நேரம் எங்கேயாவது காட்டுக்குள்ள ஆயிருந்தா அவ்வளோதான். போதும் மனுச்சு. ஆணி ஏறிடுச்சா என்னான்னு தெரியல. எப்படி பஞ்சர் ஆச்சுன்னு தெரியல. காற்று கம்மியா அப்பயே செக் பண்ணலாம் நினச்சி முடிஞ்சு. வெளியே எடுத்துருந்தாலும் முடிஞ்சு வண்டியை. அப்பயும் தெரிஞ்சு இறங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். அப்பயே வண்டி மூவ் ஆகலை. நான் தான் தெரியும் அப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வண்டி எப்பவும் போல் மூவ் ஆகலை. நம்ம வெளியே எடுத்துனால நம்ம அங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச இப்போ நைட்லேருந்தே காற்று இறங்கிட்டு இருந்துருக்குது. நம்ம ஏன்னா எப்பயும் போல் வண்டி மூவ் ஆகலை. என்னடா சரி தேர்ட் கியரில் இது மூவ் பண்ணுறோம் என்ன நினச்சி கூட இப்போ கியர் இது பண்ணிட்டு நிறுத்தினேன். ஆனால் பஞ்சு டயரை கவனிக்கல. எங்கள் யாராவது வந்து எங்கேயாவது மாதிரி நிறுத்தி ட்ரிப் போதீங்கன்னா டயர்லாம் செக் பண்ணிட்டுடுங்க. நாங்கள் வந்து இப்போ அவஸ்தை போட்டுட்ருக்கோம். நெட்டு இது முன்னாடி போட்டோன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு வீல் லூஸ் பண்ணி விட்டு தான் முடிஞ்சு தூக்கிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சுத்துமே. அன்னைக்கு காலையில் கிளம்பும் போது இந்த வீல் தான் நெட்டு லூஸாக இருந்தது. ஏறி அமுத்து. கொடுமையிலும் கொடுமை.
காலையில் சஃபாரி நேரமாக போய் நேரமாக ஏதாவது அனிமல் சைட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சே. எது இல்லை முடிஞ்சது டைனு மோசமாக இருக்குது, போட முடியாது. அடியில் பாரு, இங்கே சைட்லேருந்து பாரு, இது போடவே முடியாது, போடவே முடியாது. இதில் படக் 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 படக்குன்னு அடிச்சுட்டே வரும். இது அவ்வளோதான். ஆமாம், சும்மா ஏதோ பஞ்சர்காரர் கூட்டு இருந்தால் இது பண்ணணும். நம்ம ஃபோன் கொடுத்து கேஷ் ஃபோன் பண்ணலாம், கழட்டி போடலாம். நம்ம பஞ்சர் கூட இங்கே தான் இங்கே இருக்குன்னு சொன்னார்ல, இது 100-200 சேர்த்து கொடுத்தேன் நான் அர்ஜென்ட்டுங்கண்ணா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணி விட்றலாம். நீ கழட்டு, அவர் ஒருத்தவங்க நம்ம கழட்டி வச்சு இது பண்ணிடலாம். ஹலோ, இருக்காங்களா கிஸ்வா? 8 மணிக்கா? இல்லை தான் கேஷ், நான் என்ன சொல்கிறேன், அங்கே இருக்குள்ள யார்கிட்டயாவது பஞ்சர் ஓட்டுற எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கா, இல்லை வந்து அது மாதிரி கேளு. ஆனால் 100-200 சேர்த்து கொடுக்குறேங்கண்ணா அர்ஜென்ட்டுங்கண்ணா வாங்கன்னு சொல்லி கேளு, கேட்டு இது பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல நேரம். ஆணிக்கு நீ அப்படி சுற்றிட்டு வர முடிஞ்சு. ஆணி இருக்குது எங்காச்சு என்னன்னு கொண்டு அந்த இடத்த நிறுத்தினது தான் சரியில்லையோ? பாரு, இது நம்ம இது நெட் ஆணி அடிக்கல. இது என்னது? இதுவா பஞ்சரு? என்னது அதான் முடிஞ்சு ஆணி இருக்குது? ஆணி இல்லை, இது இது என்னது அப்புறம் இருக்குது ஆணி மாரில. இது என்ன டியூப்லெஸ்ஸா? டியூப்லெஸ் டியூபா? அன்னைக்கு நம்ம ஒட்டணுமே ஒரு தடவை. டியூபா? டியூப்லெஸ்ஸாக இருந்தால் இதில் தெரியுமில்ல, ஒட்டியிருப்பாங்கல்ல, டியூபுன்னு தான் நினைக்கிறேன். இந்த பங்க்கில் தான் நம்ம வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா உள்ளுக்குள்ளே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். உள்ளே தான் பார்க்கிங் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 50 சார்ஜ் பண்ணவங்கள வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். மார்னிங் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து சஃபாரி கிளம்பலான்னு ஆகும்போது நமக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ பஞ்சர் கடை யூத்துக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏஸ் கஃபே கூல் பார் இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ பார்த்துட்டு அங்கே இருக்குங்க, டயர் வந்து அங்கே நிறைய போட்டு வச்சுருக்காங்க, அங்கே இருக்குது. போய் பார்த்துட்டு அவங்கள கேட்டு வரேன் என்ன சொல்கிறாங்க என்னன்ட்டு. நம்ம நல்ல நேரம் பஞ்சர் ஆன இடத்துலேயே பக்கத்துலேயே டயர் கடை. அண்ணா இவர் எப்படிங்கண்ணா வருவார்? பஞ்சர் வீடு எங்கேயே இருக்குங்களா? என்னங்கண்ணா? யாருங்கண்ணா உள்ளே வந்திருக்காரா? ஓகே ஓகேங்கண்ணா. நமக்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இதோ அங்கே தான் நிற்கிது பாருங்கள், மனோஜ் அங்கே நிற்கிறான். ஸோ வண்டி இங்கே தான் இருக்குது. அவர் வந்துட்டார், கடைக்காரர் வந்துட்டார். அண்ணா அண்ணா பஞ்சர் போடுறவருங்களாங்கண்ணா? அண்ணா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க, இந்த பங்க்கில் தாங்கண்ணா நிற்கிது, பங்க்குக்கு முன்னாடி. அந்த வண்டி தாண்டி தான் வந்திருப்பீங்க. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்கண்ணா, நாங்கள் கிளம்பணுங்கண்ணா. ஏன்னா நாங்கள் சேலங்கண்ணா. நாய்க்கு சாப்பாடு போட்டாங்கண்ணா. எவ்வளோ நேரங்கண்ணா? தூரமாக இருக்குங்களா இல்லை பக்கங்களா? பஸ் ஸ்டாண்ட்னா எங்கேங்கண்ணா? அண்ணா நாங்கள் இதுங்கண்ணா, நம்ம சஃபாரி புக் பண்ணிட்டோங்கண்ணா ஆன்லைனில். 6:30க்குலாம் நாங்கள் போகணுங்கண்ணா. இல்லைன்னா அப்புறம் இல்லை ஸ்டெப்னி மோசமாக இருக்குங்கண்ணா கண்டிஷன், அதனால தாங்கண்ணா. கொஞ்சம் அனுசரித்து பண்ணி கொடுங்கண்ணா. ஸ்டெப்னி இது வீலில் கழட்டி போட்டுங்கண்ணா. இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அந்த ப்ளூ கலர் கார் போதில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பஞ்சர் கடை இருக்குது. இப்போ வந்து என்னென்னா அவர் போயிட்டு லேட்டாக வந்துட்டார். அதனால் ஸோ இதில் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் நிறைய போகும். இங்கேயும் ஒரு வண்டி இருக்குது, நம்ம வண்டி கரெக்டாக நடு ரோட்லேயே வந்து ஆஃப் ஆகி போச்சா, பஸ்ஸு போக முடியாது. அதனால் ஸ்டெப்னி மாட்டி
நம்ம கொண்டு கரெக்டாக பஞ்சர் மாட்டுறது நிறுத்திக்கிட்டோம்னா பஞ்சர் போட்டு நம்ம வந்து கழட்டி மாட்டிக்கலாம் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கான வேலை தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு சஃபாரி பார்க்க முடியாதாட்டு இருக்கு. ஆமாம் ஒன்று நினைக்க யூனிவர்ஸ் ஒன்று நடத்த கழட்ட முடியுதா? நெட்டு திரும்புன்னு நினைக்கிறேன். கழட்டிச்சா? நெட்டு ஸ்லிப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்லிப் ஆகுது. ஏன்னா அது போன வரையும் அப்படி தான் ஆச்சு. ஆனால் இது புது ஸ்பேனர் தான். நெட் ஆனால் பழசே எல்லாமே காலம் வருது. போய் குடிச்சிட்டு போ. குடி. என்னங்கண்ணா? ஸோ நம்ம வண்டி வந்து இப்போது பஞ்சர் பார்க்க ரெடி ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் டயருங்களாங்கண்ணா? இதெல்லாம் சேலுக்குங்களா? ஆகாதுங்களா? இல்லைங்கண்ணா ஸ்டெப்னிக்காக கேட்டேங்கண்ணா. ஸோ மசனக்குடி யாராவது வந்தீங்கன்னா உங்கள் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா இவர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 9042 05 3218 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது மசனக்குடி போகிற வழியோ இல்லை இந்த மாதிரி டவுனுக்குள்ளேயே பஞ்சர் ஆயிடுச்சுன்னா இவர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போட்டு கொடுத்துருவாரு. ஸோ நமக்காக மணி 7 தான் ஆகுது. அர்ஜென்ட் பண்ணி நமக்காக ஒட்டி கொடுக்குறாரு இவர். ஸோ நீங்களும் காண்டாக்ட் பண்ண. ஆனால் இங்கே முதுமலையிலேருந்து யானை செத்து போச்சுன்னு சொன்னாங்க. ரோட்லேங்களா? எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? போயிருக்கு. ஆனால் லேட் ஆகுங்களா? எடுத்துருவாங்களா உடனே? சைடில் தள்ளி விட்ருவாங்க. எதனால இங்கே நடந்துருச்சு? வயசான யானைங்களா? இல்லை அதுவும் தெரியல. ஓகே ஓகே. சின்ன பஞ்சராங்கண்ணா? ஒரு வழியாக பஞ்சர் போட்டாச்சு. சின்ன பஞ்சர் தான். ஸோ லாஸ்ட் டைமும் நம்ம மசனகுடி வந்துட்டு ஊட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோவும் பஞ்சர் ஆகிடுச்சு. நம்ம வந்து பிக்கப் வண்டியும் இந்த தடவை நம்ம வண்டியும் பஞ்சர் ஆகி போச்சு. ஒட்டியாச்சு. என்னாச்சு? மசனகுடி நம்மளால டயர் ஓட்டி பழக்கி போகிறாராம்மா. மாட்டு சைடில் ஓட்டிக்கிட்டு தெரியலையே, பார்க்கலையே. ஆனா தெரியும் அவனுக்கு. தெரியாம வைக்க மாட்டான்ல. ஒரு பஞ்சர் ஒட்டியாச்சுங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு பஞ்சர் ஒட்டி முடிக்கிறதுக்கு. மனோஜ் விஜய் ஆயிட்டான் இன்னைக்கு. எங்க நெட்டெல்லாம் ஆச்சுங்க? இன்னும் தள்ளுங்க கேசவா. வண்டி இன்னும் டயர் உள்ள போகணும். உதச்சு விடு. இல்லை நல்லா கொஞ்சம் உதச்சு விடு, போயிடும். எடுக்க ஸ்பேனர் உள்ள இருக்கும் பாரு. நைட்டு படுத்துக்கணும். பெட்ஷீட்லாம் அப்படியே கிடக்குது மடிச்சு போடாம. ஃபர்ஸ்ட் போட்டு அப்படி ஏன் 2 போடல? மனோஜுக்கு தெரியாததா? மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போ டயர்ல காத்து இல்லை. இப்போ காத்து வந்துருச்சுல்ல. இன்னும் சுத்து 4 சுத்து ஏறிக்கும். கேசுவா சுத்து ஏறிக்கும். சார்பா நானும் ஒரு நெட்டு போடுறேன்.
நீ இறக்கி விட்டுருக்குற. இல்லை இல்லை போதும் போதும் விடு போதும் ஏற்றி தான் விட்றேன் போதும். டேலண்ட்லாம் காமி முடிஞ்சதுல நானே வந்து டேலண்ட்டை காட்டி கூலண்ட்டை காமி. நைட்டு மாதிரி நாள் வீடியோ போட்டு விட்றேன். நைட்டு மாற்றிட்டு இருந்தோமே நான் ஆடினது என்னது இப்போ என்னமோ சொல்லுவானே மேடையில் ஆடிதானே பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு ஆடுவானே. கொசு வீடியோ தான் பாடிட்டு அப்படி கொசு வரும். ஒரு வழியா பஞ்சரும் ஒட்டியாச்சுங்க. பஞ்சரும் ஒட்டியாச்சு டயரும் போட்டாச்சு. இப்போ வந்து முதுமலை வேகமாக கிளம்பணும். ஏன் அப்படின்னா சரி மசனக்குடிக்கு வேகமாக போகணும். ஏன் அப்படின்னா ஏதோ ஏன்னா வந்து செத்து கிடக்குதம்மா. அதை வந்து நம்ம போய் வீடியோ ஷூட் பண்ணணும். பயங்கர டிராஃபிக்காமா கிளியர் பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நிற்க போகிறோன்றதுன்னு தெரியல. போய் தான் பார்க்கணும். ஏத்தியஸ் வேணாலு மனோஜ் டயர்டாக இருப்பான். நேற்று காலையில் இதே மாதிரி தாங்க புறப்படும் போது இந்த வீல் தான் நமக்கு வந்து இதாக இருந்துச்சு. அது பேர் என்ன நெட்டு லூஸ் ஆச்சு. டைட் பண்ணோம். இறக்கிடு ஃபுல்லாக இறக்கிட்டு ஜாக்கி எடுத்துரு. ஓகே டன் 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 டன். கல்லில் எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. சின்ன பஞ்சர் ஆணிக்கு ஏறி விட்டுருக்குமா இல்லை ஆணி உள்ளே இருந்துருக்குமா? நேராக போட்டெல்லாம் மலிங்க போயிரு போகுது. நேராக போட்டெல்லாம் அடிக்க வேணாம் மலிங்க போயிடும். ஓகே ஓகே அவ்வளோதான். இறக்கட கீழே இப்படி நீ மேலே ஏற்றிட்டு இருக்கிற கேஸ்வா. எனக்கு தெரியல மேலே இருக்கு கீழே இருக்கு வித்தியாசம். அழுத்தெல்லாம் தேவையில்ல கீழே சுற்று இப்படி சுற்றுற கேஸ்வா. அதுக்கு அதை போட்டு சுற்றினா கடை கடைன்னு சுற்று. அதை போட்டு நான் சொல்கிறேன். போகிறதுக்கு லாக்கில்ல. அங்கே பிடிச்சிட்டு திருவே. நீ போகிறதுக்கு லாக்கில்ல கேஷா. உனக்கு போடவும் தெரியல சுத்தவும் தெரியல. டேய் என்னடா பண்ற? அது தெரியுது உனக்கு ஏறுதே இறங்குதுன்னு. உனக்கு ஏத்தவும் தெரியல இறக்கவும் தெரியல. இறங்குது மடக்கு இப்படி அதையும் மடக்கு. உனச்சு பத்தியா நெக்ஸ்ட் ட்ரைனிங் சரி நெக்ஸ்ட் டெக்னிக். போதும் முடிஞ்சு அப்படியே வச்சு லாக் பண்ணி விடலாம். போதும் அப்படியே வச்சு பாரு. அவ்வளோதான். இத்துடன் இந்த விளாக் முடிஞ்சு. நாங்கள் அவ்வளோதான். அடுத்தது முதுமலையில் இருக்கிற மசனகுடியில் இருக்கிற அந்த யானை இறந்தது போய் நம்ம போய் பார்க்க போகிறோம்.